சமீப காலமா திமுக நேரடியாக எங்கேயுமே தாவேகா அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கல. திரு விஜயவர்களுடைய பெயரையுமே உச்சரிக்கல. ஆனா அவங்களை ஒட்டி இருக்கிற ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கடந்த முறை ஒரு எம்எல்ஏ கூட நீங்க உங்களுக்கு மாவுக்கு கூட விமர்சனங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு புதுசா ஒரு எக்ஸ் எம்எல்ஏ திரு கருணாஸ் அவர்கள் கூட கடுமையா விமர்சிச்செல்லாம் பேசியிருந்தாரு. இது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியலையா? நேரா டிஎம்கே தொடாது. ஆனா டிஎம்கே சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் தொடுவாங்க, தலைவர்கள்லாம் பேசுவாங்க. குரங்கு குட்டியை விட்டு பார்க்கறது தான் பழமொழி. குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணும் வாங்க. ரெண்டாவது, நீங்கள் கருணாஸ்ன்னு சொல்லும் பொழுது எனக்கு அவர் வந்து தலைவராலாம் நான் பார்க்கல. ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் பல்லு விளக்குற கேப்பில் கொலை பண்ணுவோன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? நாங்கள் குடிக்கவே ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவோன்னு சொல்ல மாட்டாங்க. கலால் அடிச்சுட்டு போலீஸை கலால் அடிச்சுட்டு ஓடாதரா நில்றா நான் தான் சொல்கிறா ஏசுவாங்கடா பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க. எங்களை பார்த்து முதலமைச்சரே பயந்தாரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பொது வெளியில் பேச மாட்டாங்க. பயந்தாருன்னா எப்படி அடிச்சிருவாங்கன்ற மாதிரி பயந்தாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, காணொலி இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து தலைவர் பண்புக்கான அடையாளமே கிடையாது. அப்போ தலைவர் பண்புக்கான அடையாளம் இல்லாமல் சாதி அரசியலும் ரவுடிசமும் குடிக்கிறதும் கொலை பண்ணுறதும் சொல்லி பேசக்கூடிய ஒரு நபரை வைத்து தான் திமுக பேச வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் பொது வெளியில் நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தான் திமுக தான் பேச வைக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னும் பொழுது இப்போது ஆலமரத்தோடைய பலம் இவ்வளோதானா?